இப்போ வாங்க இந்த புளி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி புளி சாதம் பண்ண போகிறோம். புளி சாதம் வந்து நம்ம நார்மலாக பொடியெல்லாம் மசாலா பொடியெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம புளி சாதம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி புளியோதரை பொடியை யூஸ் பண்ணி தான் புளி சாதம் பண்ண போகிறேன். அதுவும் சக்தி மசாலா பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதில் இருக்க புளியோதரை பொடி தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி புளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம புளியோதரை பொடி சேர்க்க போகிறனால புளி வந்து நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சைஸ், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவு எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க. நிலக்கடலை பருப்பு வறுத்தது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் சேர்க்குற வரமிளகாயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வரமிளகாய் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். என்னோடய வரமிளகாய், இந்த வரமிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் 3 போதும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த மசாலா பொடியிலேயே தேவையான அளவு அந்த லைட்டான ஒரு காரம் எல்லாமே இருக்கும். ஸோ வேறு எந்த பொடியும் அரைக்க தேவையில்லை. இதை வச்சு சிம்பிளாக டக்குன்னு இப்போ புளி சாதம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த புளியை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் புளி சாதத்துக்கு எடுக்கிற புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்பு புளியை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு புளியும் அந்த வெள்ளை புளியும் சேர்ந்து ஊற வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஊற வச்சு புளி சாதம் பண்ணிங்க அப்படின்னா புளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ கருப்பு புளி மட்டும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன். புளி சாதம் கிண்டுறதுக்கு ஒரு பெரிய வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா புளி சாதம் நல்லாயிருக்கும். நானும் நல்லெண்ணெய் சேர்க்க தான் போகிறேன், ஆனால் ஃபைனலாக தான் சேர்த்துக்குவேன். அதனால இப்போதைக்கு நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருந்தா நிலக்கடலைகளையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை எடுத்தனால நான் வறுக்கலை. உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இது வந்து நல்லா வதக்கிக்கணும். அதாவது புளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டிங்க. ஆனால் இந்த பொடியை நம்ம சேர்த்து புளி சாதம் பண்ணுற அந்த புளி சாதத்துக்கு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக நம்ம பொடியெல்லாம் அரைச்சி புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிக்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை கருவேப்பிலையை அப்படியே இதில் தூவிக்கோங்க. நம்ம கருவேப்பிலையோட மனம் வந்து புளி சாதத்தில் வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, அதை வந்து நான் வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வதக்கின வெங்காயத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வந்து மூடி வைக்கக்கூடாது, நல்லா ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. ஓப்பனில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக புளியோதரை பொடி வந்து சேர்க்கணும். நீங்கள் வந்து புளியோதரை பொடி வந்து சின்ன பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம எடுத்த அந்த எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அந்த பாக்கெட் பொடி சரியாக இருக்கும். நான் வந்து பெரிய பாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால இந்த பாக்கெட்டில் பாதி அளவு மட்டும் பொடி சேர்க்குறேன். புளியோதரை பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக இதில் வந்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. புளி சாதத்தோட ஹைலைட்டே இந்த பெருங்காயத்தூள் தான். ஆல்ரெடி இந்த புளியோதரை பொடியிலேயே அதையும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளும் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா புளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் இஷ்டம் அப்படின்னா நீங்கள் வேணால் வெந்தயத்தை கூட வறுத்து அதையும் பொடி பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறனால நான் சேர்த்துக்கலை.
இப்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து சுண்டட்டும். அது சுண்டி வரும்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், புளி வந்துட்டு நல்லா கொதிஞ்சு இதெல்லாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் கரெக்டான புளி சாதத்துக்கு இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப விட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் புளி சாதம் கிளறும் போது அந்த மாய்ஸ்சரைஸாக இருக்காது சாப்பாடு. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். எப்போவுமே புளி சாதம் கிளறும்போது கொஞ்சம் கிரேவியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து புளிப்பு அதிகமாக போயிடுச்சினாலும் புளி சாதம் நல்லா இருக்காது, புளிப்பு கம்மியாக ஆகிட்டாலும் அந்த சாதம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு உங்கள் சாப்பாடு நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிரேவியை மட்டும் வச்சுட்டு நம்ம சாப்பாடு கிளற ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி சாப்பாடு கிளறணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சாப்பாடு வந்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குலையாமல் இருக்கணும். சாப்பாடு வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த சாப்பாடை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடு கிளற ஆரம்பிக்கும் போது தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எப்படி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா புளி சாதத்தோட நல்லெண்ணெய் ஃப்ளேவர் இறங்கி நல்ல ஒரு மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சாதம் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக. அப்போ தான் வந்து மதியம் அதை சாப்பிடும்போது லன்ச் டைமில் நீங்கள் அதை சாப்பிடும்போது அந்த ஆயில் சரி, அதுக்கப்புறம் அந்த புளியும் சரி, இது எல்லாமே சாப்பாட்டில் இறங்கி சாப்பாடு வந்து ரொம்ப வறண்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். சாப்பாடு கிண்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி வச்சிடணும். பாருங்கள், சிம்பிளான சுவையான புளி சாதம் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இந்த புளி சாதத்துக்கு நான் வந்து இன்றைக்கி என்ன பொரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல். இது வந்து நல்லா மசாலாலாம் சேர்த்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முட்டைக்கோஸ் பொரியல் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். புளி சாதத்துக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் இன்னுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும். லஞ்சுக்கு இந்த மாதிரியான ஒரு புளி சாதத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.